நான் வாழ வேண்டும் என ஆசைப்படுவதை விட உன்னுடன் வாழ வேண்டும் எனதான் நான் ஆசைப்படுகிறேன். என்னங்க வேற லெவலுங்க பாஸ்மதி ரைஸ் என்ன ரைஸ் இது? ஏதோ எங்களுக்காக அவ செஞ்சு கொடுப்பாங்க. நான் வீட்டுல சாப்பிட்டேன். காணோம். சிக்கன்லாம் இருக்கு. சாப்பிட்டேன் நான். இதான் கேட்டேன். தண்ணி 2 பேர் விட்டோம். அன்னைக்கு வந்ததுல அன்னைக்கே பண்ணிட்டேன். ஃபீல் பண்றாங்க பாருங்க. கண்ணுல தண்ணி வருது. அப்போ ஒரு காலம், அப்பெல்லாம் லவ், இப்பெல்லாம் பாருங்க தனியாவே இருக்கும். அப்பப்போ உங்களுக்கு தோணுமா பண்ணணும்னு நினைச்சு அப்பலாம்? இது எங்களுக்கு குத்துதுன்னு சொல்லி அவுத்து வச்சிருக்கேன் ஆணில. ஃபர்ஸ்ட் நான் அவளுக்கு கட்டி கட்டினதா காட்டுங்க. எனக்கு தெரியல, எனக்கு கண்ணு தெரியல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதோ இதுவா? அதுல கட்டினதான் இது. ரீக்ரியேட் பண்ணுங்க அதே மாதிரி. அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் அது சும்மா பண்ணுங்க. அதெல்லாம் என்னங்க அப்ப எது செயின் எங்க வெளில போயிருக்கீங்களா? ரொம்ப லாங்கெல்லாம் போயிருக்கோம். தண்ணி 2 பேர் விட்டோம். ஏற்காடு, மும்பைக்கு 3rd year love anniversary. எப்போ வருது? போயிட்டு வந்தாச்சு. எப்ப போயிட்டு இப்பதான் இல்ல உங்க 3rd anniversary டேட் டக்குன்னு சொல்லுடா. இவரு என்ன சண்டை மூட்டி விட்டுறாரு. சண்டை போடியா சொல்லுங்க. என்ன கப்புள் கோல்ஸ்ல இருங்க கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்க மாதிரி தமிழ் புத்தாண்டு போல செட் பண்ணிட்டீங்க. இவங்க அண்ணனோட எங்க அண்ணன் பர்த்டே அப்பதான் நான் வந்தேன் சென்னைக்கு. எங்க அண்ணனுக்கு ஒரு Dress எடுத்துக்கிட்டு வந்தல வீட்டுக்கு. எங்க அண்ணனுக்கு ஒரு Dress எடுத்துட்டு எனக்கு ஒரு Dress எடுத்துட்டு என்ன பார்க்க வராங்களே. எங்க அண்ணனுக்கு பர்த்டேனால எங்க அண்ணனுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. சாக்கு அப்படியே ஏன்னா இது பண்ணாத எல்லாம் போட்டு பட்டிடுவாங்கல. அதான் கேக்கோட வந்தாங்க. கரெக்ட்டா அப்ப வந்தேன். இதோட சுடிதார் அப்பவே எப்படி அது எப்படி லவ் அப்பவே அக்செப்ட் பண்ணிட்டீங்களா லவ்? இல்ல கொஞ்ச நாள் அப்படியே போயிச்சு. அப்ப அப்படியே அது லவ் ஆனிவர்சரியா இருக்கும். அன்னைக்கு தான் முதல்ல இவளுக்காக தான் வரேன் லவ். ஆனா போன்ல எல்லாம் கால் பண்ணி பேசிட்டு லவ் அன்னைக்கு தான் ப்ராப்பர் லவ்லாம் இருக்கு. அப்ப ஐ மீன் ப்ராப்பர் அந்த ப்ரொபோசல் எல்லாம் பண்ணீங்களா? அன்னைக்கு வந்ததுல அன்னைக்கே பண்ணிட்டேன். அப்பத்துல இருந்து நான் இங்க தான் இருக்கேன். 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆனது. போவே இல்ல. அங்க கூப்பிடுவாங்களானா? கூப்பிடுவாங்க, அக்காலாம் கூப்பிடுவாங்க. இவளோட தான் போய் பாத்துட்டு வந்திருக்கேன். இப்போ ரீசனா என்ன கூட்டி போனாங்க. பாத்துட்டு பேசிட்டு வந்தேன். வந்தோனே ஒரு தைரியம் பத்தி. அப்பலாம் தனியா தங்கி இருப்பீங்களா? இங்க அப்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தனியா வந்து எந்த வீட்டுக்கு போனாலுமே எங்க வீட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துரும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இப்போலாம் ஓகே. ஃபீல் பண்றாங்க பாருங்க. கண்ணுல தண்ணி வருது. அப்போ ஒரு காலம், அப்பெல்லாம் லவ், இப்பெல்லாம் பாருங்க தனியாவே இருக்கும். அடுத்து அங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி போட்டோஸ். அது வந்து பர்த்டே இவங்களோட பிறந்த நாளைக்கு எங்களோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அது இல்ல அந்த கண்ணாடி. இது பேசினா பேசுமா? பேசும் இவளுக்காக. அது ஒரு இடத்துல நான் இவளுக்கு அடம் பிடிச்சு சார்ஜ் இல்லன்னு நினைக்கிறேன். இது இவ எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருப்பா. குழந்தை மாதிரி பீச்சுக்கு அங்க இங்க போனா ஏதாவது கேட்டுட்டே இருப்பா. இது எங்க டாமி பண்ண எஸ்பிடி எமர்ஜென்சி மேட்னா இது. வாட் இஸ் திஸ்? குட்டி இதே போட்டு வச்சிருக்கீங்களா? ஃபோன் கவர் கடிச்சு எடுத்துட்டான். அப்போ லவ் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். பையன் எப்படி சொல்றது, பைத்திய மாதிரி அப்பெல்லாம் பண்ணுவோம். கவிதை நோட் வரைக்கும் இருக்கும் பாரு. லவ் அதுல பக்கத்துல அதுல இருங்க இதுவா? இது ஃபுல்லா அவ லவ். நான் சும்மா பாத்துறேன். இதெல்லாம் காட்டுங்க ஃபர்ஸ்ட். டோன்ட் டச் மீ னு எழுதி இருக்கேன் ஸ்டார்டிங்ல. சரி ஓகே. ஒண்ணும் பண்ணல. உங்களுடைய பர்சனல் தான். இத காட்டுங்க. உங்களுடைய பர்சனல் அப்படியே வச்சிரு. நீங்க வராதீங்க. நான் எடுக்க மாட்டேன். இந்தாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவளுக்கு லவ் பண்ணும்போது அப்படியே வாங்க. ஏய் ஃபர்ஸ்ட் அவளுக்கு நான் ஓடுது பாருங்க. நான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ எழுத கூட தெரியாது. ஆனா எழுதிருப்பேன். இதான் எழுதுவேன். குட்டி ஏஞ்சல் ஐ லவ் யூ தான் எழுதுவேன். இது மட்டும் தான் எழுதி கொடுத்தேன். சைன் போட கூட இதான் முடியும் உங்களுக்கு. அது ஒரு மல்லிப்பூ வாங்கி கொடுத்தாங்க. அது மிஸ் ஆயிடுச்சு. ரோஸ் இன்னும் வச்சிருக்கேன். வாவ். ஃபர்ஸ்ட் அவளுக்கு கொடுக்கும்போது இதோட டைரி மில்க்கோ சேர்த்து பண்ணது. அவளுக்கு இந்த சாக்லேட் தான் பிடிக்கும் ரொம்ப. டைரி மில்க் ஓரியோ அந்த இது. அப்போ லவ் பண்ணும்போது எப்போ இது 3 இயர்ஸ் பேக். அப்பதுல இருந்து இன்னமும் 5-10 ரூபாய் பர்க்குலாம் வச்சிருக்கீங்க. வேற மாதிரி நீங்க. ஏன்னா இதுதான் சேர்த்து கொடுத்தாங்க. அப்ப லவ் பண்ணும்போது என்னோட கவரும் இத ஞாபகமா வச்சிருங்க. இல்ல எதுவும் பண்ணல. ஓபன் பண்ணல. நான் மட்டும் பாக்குற படிக்க மாட்டேன். என்னன்னு பாக்குறேன். வா சரி அது யாருக்கும் தெரியாது. ஆனா இது வரைஞ்சது மட்டும் காட்டுறேன். ப்ரப்போசல் இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரைஞ்சி அது வந்து எங்களோட கஷ்டத்தையும் பாதி எழுதிருப்பா இவன். நாங்க எங்க போய் என்னெல்லாம் கஷ்டப்படணும், எப்படி இருந்தோம், எங்களோட லவ் ஸ்டோரி அப்படியே எழுதி வச்சிருக்கோம். அதான் வச்சிருக்கீங்க. லவ் ஸ்டோரின்னு போட்டு எழுதி வச்சிருக்காங்க மக்களே. லவ் ஸ்டோரின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பா. ஏன்னா நான் வந்து அப்பெல்லாம் வந்து ரொம்ப கடைக்கு அங்கங்க வேலைக்கு போவேனா, இவ சும்மா தான் இருப்பா வீட்டுல. எங்களுக்கு நடந்தது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருப்பா. டிவி இருக்காதாங்க. ஏன்னா நாங்க சேலத்துல கொஞ்சம் அப்படி கஷ்டப்படும் போதெல்லாம் டிவி இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. போன் மட்டும் தான் இருக்கும். பேசவும் முடியாது, வேலைக்கு போயிருக்காங்க. அதனால எங்களுக்கு நடந்தத ஃபுல்லாவே எழுதி வச்சிருப்பா அவ. ஏதாவது ஒரு கவிதை எனக்காக கவிதை படிங்க.
எதுவும் வேணாம் ப்ரோ. ஏங்க ஒரே ஒரு கவிதைங்க, ஏதாவது ஜாலியான படி, கவிதை ஜாலியா ஏதாவது ஒரு கவிதை மட்டும் படி. நீங்களே படிங்க. படிக்கவா? நான் வாழ வேண்டும் என ஆசைப்படுவதை விட உன்னுடன் வாழ வேண்டும் எனதான் நான் ஆசைப்படுகிறேன். அப்பா, இதெல்லாம் அப்பயே படிச்சிருந்தானே இன்னும் நல்லா லவ் பண்ணிருக்கலாமே. இது எப்படி எங்க பார்த்து காப்பி வச்சிங்களா? ப்ரோ நீங்களே எழுதுறீங்களா? நம்ப முடியல. அப்ப இன்னும் ஒண்ணு படிங்க, வேற ஐயோ. சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, நல்லா இருக்குது. ஒன்ஸ் மோர். போதும் ப்ரோ, விடுங்க. இல்ல, நல்லா எழுதுவா. ஈவென்ட் பண்ணி போட்டுக்கோங்க. செம, வேற லெவலுங்க. டெடி ஃபுல்லா அவ வந்து ரொம்ப எனக்கு பொம்மை இதெல்லாம் ரொம்ப குழந்தைத்தனமா அவங்க பண்ணுவா. ஒரு இது பொம்மை எல்லாமே இது எல்லாமே அவளுக்காக தான் வாங்குவேன். பொம்மைத்தனம். வீடு ஃபுல்லா. எல்லாமே வீடு ஃபுல்லா போட்டோ தான், அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் போட்டோ தான். ஆமா. இப்ப இந்த மாதிரி போட்டோஸ்லாம் இருக்கும்ல, அது அப்படியே தொடச்சிட்டு க்ளீன் பண்றது பெரிய டாஸ்கா இருக்கும். ஆமா, அது யார் பண்றது? நான் தான். வேற என்ன பண்றது? எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அப்ப இவங்க யாருங்க? என்ன அவங்க பண்ணுங்க? சமைப்பாங்க. அந்த சரி, கிளீன் சமைக்கணும். நீங்க என்ன சமையல்? இன்னைக்கு பிரியாணி. பிரியாணியா? என்னங்க என்ன, சிக்கனா மட்டனா? சிக்கன் தான். நீங்க நல்லா செய்வீங்களா? சூப்பரா. 3 பேர் சேர்ந்து அப்புறம் டேஸ்ட் பாருங்க. 3 பேரை எங்க 2 பேருக்கு தான் செஞ்சிருக்கிறோமே. என்னங்க 2 பேர் தான் இருக்கும். அதனால எனக்கு தட்டுல கொஞ்சம் பிளேட்ல போட்டு தர, சாப்பிட்டு பாக்குறீங்களா? இல்ல வேணாம். நீங்க தான் வச்சிருக்கீங்க. சாப்பிடுங்க. அதெல்லாம் இல்ல, 2 பேருக்கு டேஸ்ட். அதான் இது முடிச்சிட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பாப்போம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு இருக்கும். ஆமா. அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல அசிங்கப்படுத்தாதீங்க. சின்னதா அப்படி சொல்லுங்க. இருக்கும். எனக்கு பார்க்க இது அழகா காம்பாக்ட்டா சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். அழகா இருக்கு. இது அப்படி இல்ல, சின்னது பெருசுலாம் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறதே பெரிய ஆமா விஷயம். ஆமா. இல்ல, கரெக்ட். கரெக்ட். சூப்பரா போலாம். இது ஃபுல்லா அவளுக்கு தான் மேக்கப் செட் ஃபுல்லா. அத மேக்கப் பண்ணிடுவா, ஆனா அடிக்க கூட வைக்க மாட்டான். நான் தான் இதெல்லாம் கூட பண்ணுவேன். அப்பப்போ உங்களுக்கு தோணுமா பண்ணணும்னு நினைச்சு? அப்பலாம் அப்பெல்லாம் எதுவும் தோணாது. நான் எல்லாத்தையும் அடுக்கி வைப்பேன். பத்தாதுக்கு இதுல மட்டும் தான் ஒண்ணே தோணும். இது வந்து எங்களோட இது எங்களுக்கு குத்துதுன்னு சொல்லி அவுத்து வச்சிருக்கேன் ஆணில. குத்துது நவுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் அவளுக்கு கட்டி கட்டினதா? காட்டுங்க. எனக்கு தெரியல, எனக்கு கண்ணு தெரியல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது ஞாபகார்த்தமா இன்னமும் நான் வச்சிருக்கேன். போட்டோ ஷூட்ல எடுப்போம்ல, இதோ இதுவா? அதுல கட்டினது தான் இது. இன்னமும் வச்சிருக்கேன். பெருசா இருக்கு கயிறு. அதெல்லாம் இருக்கட்டும், இருங்க. ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன், பத்திரமா அப்படியே வச்சிருக்கேன். அதனால இது எங்க ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். அதை ரீக்ரியேட் பண்ணுங்க, பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லுக். நான் ரொம்ப பெருசா போகணும்னு ஆசை. ரீக்ரியேட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் அது சும்மா பண்ணுங்க. அதெல்லாம் வேணாம். என்னங்க அப்ப எது செயின் எடுத்துங்க. ஏய் வாவ், இந்த லுக் நல்லா இருக்கு. தனுஷ் சாரோட பக்கத்துல நீங்க எடிட் பண்ணனும். தனுஷ் அது பண்ணா இருக்கு. ஐயோ, சரி வாங்க நம்ம இதெல்லாம் ஃபுல்லா அந்த அவார்ட் கூட வந்ததுதான். டைமண்ட் அவார்ட். ஆரஞ்சு மிட்டாய் இது, டைமண்ட் ட்ரெண்டிங் ஸ்டார், சூப்பர் கலை அவார்ட். இது 4 எங்க வீட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் சின்ன டிவி தான் இருந்துச்சு. டியா 21 வச்சிருப்பீங்களா? ரொம்ப சின்னதுதான். ஏதோ ரொம்ப சின்னதா இருந்தது. இப்போ நான் வந்து இது 43 இன்ச் இப்போ புதுசா வாங்கியிருக்கேன். சூப்பர், சின்னதா. பாராட்டுகள். இப்போ வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. இது இப்போ அத நீங்களே பாத்திருப்பீங்க. இது வந்து இதுவும் 2000 தான் சொன்னாங்க. ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. இது இப்போ வந்து மாடல்ஸ்ல சூப்பரா கலர் அதே லைட். மாதிரி இங்க இது ரேட் கேட்டாங்க. 4000 5000 சொன்னாங்க. மவுண்ட் ரோட்ல கம்மியா இருந்துச்சு. ஆமா, மவுண்ட் ரோட்ல கம்மி. அதனால எங்களுக்கு தெரிஞ்சவங்க 2000 ரூபாய்னது 1500 ரூபாய்க்கு நான் எனக்கு அவ்வளவுதான் இருக்குது. லேப்டாப் பேரம் பேசிட்டீங்க. பேரம் பேசி அத மாதிரி இப்போ ரீல்க்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறா. அதனால லேப்டாப் மட்டும் ரொம்ப இல்ல இப்படியே காட்டிக்கலாம். ரொம்ப கஷ்டப்படுறா. அவளால எடிட் பண்ண முடியல. போன்ல எடிட் பண்றா. போன் ரொம்ப ஹேங் ஆகுதுனால லேப்டாப் இப்போ வாங்கி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் என் சொந்த காசு தான்ப்பா, நான் வாங்கி கொடுத்தேன். சூப்பர். மத்த யாரு காசு கிடையாது. அவளுக்கு எதோ ஆனாலுமே என்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லுவேன். யார்ட்டையும் கேட்க விட மாட்டேன். நான் சம்பாதிச்ச காசுல தான் வாங்குறேன். ஆனா வந்து லேப்டாப் இருந்தா செகண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ரேட்டா சொன்னாங்க. என்னால முடிஞ்சது நான் ஒரு 10000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, தனியா இருந்து அதை ஹேண்டில் பண்றதுல பெரிய விஷயம் தான். ஆமா, ரொம்ப கஷ்டம். சாமி ரூம் இது குட்டியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு எதிர்க்காது. எங்க அப்பா அம்மா. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, இப்போ உங்க 2 பேருக்கே கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இல்ல? ஆமா, உங்க சைஸ் கரெக்ட்டா அப்படியே சுத்திட்டு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி. எங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் மட்டும் தான் கிச்சன்ல சமைக்க போறேன். இங்க உட்கார்ந்து எங்களுக்கு எல்லாம் குட்டியா கரெக்டா இருக்கும். நான் என்ன தெரியுமா நினைச்சேன், சரி வந்தாங்க, சரி ஏஞ்சல் வந்து அவங்க கையில ஒரு டீ போடுவாங்கன்னு நினைச்சேன். ஐயோ, அது அந்த பாக்கியம் இல்ல. அதனால எங்களுக்கு வெளியில போற டைம் இல்ல. மெயினா வெளியில போற மாதிரி. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ஜாமலாம். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தா ஒரு அங்க பாருங்க பாதாம்பா. பாதாம் எடுங்க. சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு வேணுமா? இல்ல சும்மா குட்டி டேபிள். இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன் முதல்ல சென்னைக்கு வரும்போது. இதஸ்தான் சுத்திட்டு இருந்தீங்க நீங்க. ஆமா, இது வச்சு தான் இவங்க சுத்தி இருந்தாங்க. இவ்வளவுதான் ஜாமா 2 பேத்துக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க தனியா இருப்பாங்க. அப்பலாம் எங்க வீட்ல இருந்து ஒரு கடாய் எடுத்து தூக்கிட்டு வந்துருவேன். ஒரு குண்டா தூக்கிட்டு வந்துருவேன். ஒண்ணா சைடுல ஃபர்ஸ்ட் அது எப்படி இவங்களே வாங்க, எல்லாமே நாங்களே வாங்க ஆரம்பிச்சோம். கெத்துங்க. வேற என்ன பிரியாணி? ஃப்ரிட்ஜ் ஓகே. ஃப்ரிட்ஜ்லாம் இல்லனா பிரியாணி காட்டுங்க. ஐயோ, நான் வரமாட்டேன். பிரியாணி ஏறிட்டான். இவ்வளவுதான் கிச்சன்லாம். அவ்வளவுதான். இவ்வளவு என்னங்க வேற லெவலுங்க. பாஸ்மதி ரைஸ் என்ன ரைஸ் இது?
ஏதோ எங்களுக்காக அவ செஞ்சு கொடுப்பா அவ்வளவுதான். நான் வீட்டுல சிக்கனே காணோம். சிக்கன்லாம் இருக்கு. இப்ப சாப்பிட்டேன் நாங்க. இதான் கிச்சன். அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா இல்ல. ஒரு இந்த இது வாட்டர் ஹீட்டர்ல. ஆமா, ஏன்னா அப்பப்ப குளிர்ல அதெல்லாம் சேஃபா யூஸ் பண்ணுவீங்களா? ஆமா ஆமா, மழை டைம்ல அவளுக்கு ரொம்ப இதா இருக்கனால. இதான் அந்த மும்பைல இருந்து வந்த பாக்கெட் தானே? ஆமா, எப்படி எலியே பாருங்க, எலியே ஓட்ட போட்டு குடி இருக்கு. ஆமா, அப்பத்துக்குள்ளது. குட்டி ஏஞ்சல் பாத்தீங்களா, இதான் வீடு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படியே இல்ல இதுவே ரொம்ப அழகா பிடிச்சிருந்துச்சு. சின்ன நாளுமே எங்களுக்கே சொல்லுவாங்க ஒருத்தவங்க, பரவாயில்ல சின்ன வீடா இருந்தாலும் நல்லா இருக்கு, அந்த நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்து நம்ம போயிட்டே இருப்போம்ல, அவ்வளவுதான். வசதி என்ன இருக்கோ இதை வச்சே மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்களே பெரிய மோட்டிவேஷன் ஆக்சுவலா சொல்லணும்னா, இப்ப எல்லாருமே வெளில வந்து வீட்டு வாடகை இருக்கு, கரண்ட் பில் இருக்கு, தேவைகள் இது கூட இல்லாம இருக்காங்க நிறைய வீட்ல படுத்துட்டு. அதுக்கு நாங்க இதெல்லாம் வந்து நாங்க நீங்க உங்களை நம்பிட்டு ஒரு விஷயங்கள் இறங்கி பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு இந்த மாதிரி செலவுகள்லாம் ஹேண்டில் பண்றீங்க. யார்கிட்டயும் கடன் வாங்காம, இஎம்ஐ வாங்கினா கூட அதெல்லாம் வாங்க மாட்டேன், இந்த மாதிரி பண்றீங்க. செகண்ட் ஹேண்ட் தான் எல்லாமே நான் வாங்குவேன். ஏன்னா வச்சுக்கோங்க, அதை லோன் வேற கட்ட முடியாது, ஏற்கனவே வீட்டுல ரொம்ப பிரஷர் ஆயிடுமா. அதனால என்னால பாத்துக்கலாம், அடுத்த ஒரு லெவல் போகும். காசு இருக்கும் போதே தேவையான பொருளை நான் டக்குன்னு வாங்கிடுவேன். வாங்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினாதான் நம்ம சரி ஒரு சில பொருள் மட்டும் தான் வாங்க, மத்த இம்பார்ட்டன்ட்லாம் ரொம்ப முக்கியமானதெல்லாம் வாங்க மாட்டோம். சரி, முடிவரை கட் பண்ணிட்டீங்க. பழைய வீடியோ சொன்னேன். ஆமா, பண்ணீங்களா ஏதாச்சும்? டொனேட்காக இந்த மாதிரி நான் வந்து முடி வெட்டி கூட நான் வந்து மற்றவங்களாம் காசுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து டொனேட் பண்ணணும், கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும்னு ஒரு இதுல தான் நான் வந்து வெட்டியிருக்கேன். அதை எடுத்து வச்சிருக்காங்க. ஆமா வச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுக்கு தான் கொடுக்கணும், அவங்க நம்பர்ல எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அவங்களுக்குலாம் கொடுக்கணும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நான் வந்து அவங்களெல்லாம் பார்த்து கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. பாத்தீங்கன்னா மடிச்சு வச்சிருக்காங்க உள்ள. என்னால ஒரு ஜீவன் வாழ்ந்தா போதும் இல்ல எனக்கு அப்படின்றதுனால நான் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஏர் கொடுக்கிற மாதிரி. ஆமா, ஒரு சந்தோஷம்ன்றதுனால பார்த்து கொடுக்கணும்ன்றதுக்காக வச்சிருக்கேன். சோ இப்ப சொசைட்டில அவங்களுடைய பார்வை மாறி இருக்குல்ல நிறைய. ஆமா, மாறி இருக்கா இல்ல மாறலையா? உங்களை பாக்கும்போது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சொல்றதுன்னா, சீரியஸாவே சொல்ல போனா அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்கட்டும், எதுலயுமே நார்மலா போனாவே அவங்க ஏதோ ரொம்ப ஹிட் ஆனவங்க மாதிரி எங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமா அப்படிலாம் பார்த்துருக்காங்க. இப்போ பார்த்தாக்கா அப்பா குட்டி ஏஞ்சலா இவங்களா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அதான் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். ஆமா, அந்த மாதிரி மாறும்ல, அந்த மாதிரி தான் எல்லாம். அந்த மாதிரிலாம் ஏன் பார்க்குறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அது மாதிரி நார்மலா கொண்டு போனா கூட பரவாயில்ல. ஓகே, எங்க வீடுலாம் இப்படிதான்பா இருக்கும், இதுதான் எங்க வீடு, சரிங்களா? இதான் எங்க வீடு, இந்த மாதிரி தான் சிம்பிளா தான் இருக்கும். நான் வேலைக்கு போய் தான் சம்பாரிச்சு நான் தான் பாத்துக்கிறேன். நான் 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன். நான் என்கிட்ட வர வருமானத்தை வச்சுதான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10,000 ரூபாய்னா நிறைய பேர் 10,000 ரூபாய்ல என்னென்ன வாங்குவான்னு கேக்குறாங்க. அதை தவிர்த்து இவங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கிளீன் பண்ணணும் கூப்பிட்டாங்கன்னா கூட வந்து, ஆனா நானே சொல்லுவேன் நான் வேலைக்கு போறேன்னு. வேணாம், நீ போவாங்க. நீங்க நினைக்கிறீங்க ஒரு இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் அங்க இருக்கு பெருசா, அதுல ஒரு ரூம் கிளீன் பண்ணணும், பெருக்கணும் அப்படின்னும் போது ஒரு 5-6 பேர் ஜென்ஸா இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும் கலந்து வருவாங்க. அப்போ வந்து கால் பண்ணா ஃபர்ஸ்ட் நாங்க இந்த சோசியல் மீடியா வராத போதுல இருந்து இது இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. வந்துட்ட பிறகுமே அந்த ஒரு நாள் செஞ்சுட்டா 8 ரூபாய் அப்படிதான். ஒரு நாள் காசு அப்படியே கொடுத்துருவாங்க. அதனால அது கூட கஷ்டப்படுறதுக்குலாம் நான் இது வச்சின்னு நினைக்க மாட்டேன். நமக்கு என்னன்னா போய் சொல்லக்கூடாது, மத்தபடி என்ன வேலை செய்யறியோ செஞ்சுட்டு உனக்கு பிடிச்சிருந்தா போ. ஆமா, ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா வச்சுக்கோங்க, நான் எது கடையிலயா இருக்கட்டும் எதுலயும் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட்லாம் டீ கடையில கூட வேலை பார்த்துருக்க சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிலாம் நம்ம யாருமே தெரியாதாங்களாம். நான் வந்து கஷ்டப்படுறதுக்குலாம் ஃபீல் பண்ணவே மாட்டேன். நம்ம வந்து எந்த தப்பு பண்ண நம்ம வேலை பண்றதுனால என்ன, இப்போ நம்ம வேலைக்கு தானே போறோம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஃப்ரீயா இருக்கிறப்போ இதெல்லாம் நான் பண்ணுவேன், அதெல்லாம் தப்பு கிடையாது. சம்பாதிக்கிறோம் நம்ம மொத்த எதுவும் பண்ணல, அதனால நான் இதெல்லாம் செய்வேன். சூப்பர்ங்க, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். வெறும் கை குடுக்குறீங்க, அப்புறம் என்ன குடுக்குறது? சாப்பிட்டு போங்க. நான் ஏதோ பார்த்தேன், மத்த ஏதோ வந்தாங்கன்னா கிண்டில தெரியல கேசரிலாம் அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வாங்க, வங்கமா செஞ்சிடலாம். ஓகே, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கப்பா? எங்க வீட்டை பத்தி எதுவும் சொல்லவே முடியல. இல்ல சூப்பர், அவுட் ஆஃப் 5க்கு 5 தான் கொடுக்கலாம். ஏன்னா அப்படியே க்ளீனா அழகா வச்சிருக்கீங்க, அழகா க்ளீன் பண்ணி சூப்பரா வச்சிருக்கீங்க, நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. ஒரு நேரத்துல இப்பயே ஒரு 5 பேர் நிக்கிறோம், 5 பேருக்கு இடம் இருக்குல்ல, அப்ப எதுவும் பண்றது இல்ல. நின்னுட்டு ரொம்ப நேரம் நிக்க மாட்டேன். அவளுக்கு சமைச்சனா எனக்கு வந்துறணும். எனக்கு அந்த அடுப்புலயே இருந்தா ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிடும். அந்த தோசை எல்லாம் ரொம்ப நேரம், இட்லினா அந்த இடத்துல ஆர்டர் போடுவா, ஊத்தி வச்சிருவேன். ஓ, அப்ப தோசை சுடுறது நீங்க தானா? தோசை சுட்டு தரணும்னா இவங்க சுட்டுருவாங்க. இட்லி ஊத்தணும்னா நான் ஊத்தி டக்குன்னு வச்சிருவேன். அது 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாம். தோசைனா நின்னுட்டு சுத்திட்டா இன்னொன்னா
இன்னொன்னா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஆனா தோசைனா நீ சூடு நான் உட்காந்துக்கிறேன். சரி ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமா இத்துடன் விடைபெறுகிறது உங்கள் குட்டி ஏஞ்சல். எங்க ஐடிக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. குட்டி ஏஞ்சல். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹேர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை. ஏங்க எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுங்க. அவர் இருக்காரா? எண்டிங் கொடுங்க. பேர் என்னது மறந்து போச்சு. இது சொன்னாங்களே பேர் மறந்துச்சா? பாசப்பறவையில சுகுமாரன். சுகுமாரன். பாசப்பறவையா? ஓகே. சோ ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களோட வீடியோலாம் சுத்தி காட்டுங்க. அருமையா இருந்துச்சு. இதே மாதிரி சந்தோஷமா ஹாப்பியா இருங்க. Thank you. Thank you.